கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கும் போது ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இதுல நம்ம பார்க்க விரும்புகிறோம். ஒரு ஸ்தோத்திரம். குறிப்பாக முதல்ல உள்ள சில வசனங்களை படிக்கும் போது செவி கொடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல 3-4 வசனங்களை படிக்கும் போது திரும்ப திரும்ப நான் சொல்றதை கேளுங்க, எல்லாரும் இதை கேளுங்க, எனக்கு செவி கொடுங்க, ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எளியவர்களா இருந்தாலும் சரி, என்னுடைய நான் ஞானத்தை பேசுறேன், என் இறுதிய உணர்வை தியானிக்குது, அதனால நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கன்னு இந்த 4 வசனங்கள்ல ஒரு கெஞ்சற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேரு அதை கேட்க விரும்பல. அத மக்கள் இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேரு மற்றவங்க சொல்றதை கேட்கிற நிலைமையில இன்னைக்கு இல்ல இந்த உலகம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, சொல்லுவாங்க ஒன்னு சொல் புத்தி இருக்கணும், இன்னொன்னு சுய புத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்ற அந்த வார்த்தை, அதாவது ஒண்ணு தனக்கா தெரியணும், அப்படி இல்லைன்னா மற்றவங்க சொல்றதையாவது கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகம் இந்த கடைசி காலத்துல அதை நம்ம பாக்குறது ரொம்ப கடினமா இருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படின்னு பாக்குறோம். அவங்க தப்பா இருந்தா கூட அதைதான் செய்ய விரும்புறாங்களோ ஒழிய, அத நல்லதை சொன்னா கூட நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது தெரியல. அவங்க அதை ஏத்துக்கிற மனசு அவங்களுக்கு இல்ல. இன்னொன்னு ஆலோசனை கூட கேட்பாங்க, ஆனா ஆலோசனை கேட்டுட்டு அவங்க சொல்றதுதான் அவங்க செய்யறாங்க. ஆகவே இன்னைக்கு கேட்கிற தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சுது. அட்வைஸ் பண்றா பிடிக்கல, அவங்களுக்கு போர் அடிக்குது. ஆனா இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு கெஞ்சுற. ஒரு உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கு, மனுஷங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, எது உண்மை, மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றத ஒரு பெரிய உண்மையை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி தருது. எல்லாருமே இந்த சங்கீதத்தை இன்னொரு முறை கூட நம்ம படிக்கலாம். சில நேரங்கள்ல வாழ்க்கையின் உண்மையை சொல்லும் போது, இதுதான் உலகம், இப்படிதான் இருக்கு, நிரந்தரமற்ற உலகம்ன்றத சொல்லும் போது சிலர் அதை கேட்க மனதில்லை, அல்லது அதை பத்தி பேசுறதே சிலர் விரும்பல. ஏன் அப்படின்னா, அதை அவிசுவாசமா நினைக்கிறாங்க. அதை கேட்கும் போது, ஏன் இப்படி நம்ம அபசகுனமா எதுக்கு பேசணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இல்ல அது அபசகுனம் கிடையாது, விசுவாச குறைவா பேசுறோம்னு இல்லை, அதுதான் சில உண்மையாகவும் என்ன செய்யுதுன்னா அது இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பணத்தின் மேல அதிக கவனம் செலுத்துறான், அது முடியாதுன்னு சொல்றாரு. பாருங்க, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனிடம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க கூடாதே. அதாவது தன் பணத்தினால எதையும் சாதிச்சிட முடியும்னு மனுஷன் நினைக்கிறான். இல்லைன்ற ஒரே ஒரு வார்த்தையில, பணத்தினால யாரையாவது மீட்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பாருங்களேன், பணத்தினால சில நேரம் பொருட்களை வாங்குறோம் அப்படின்னு இல்லாம இல்ல, ஆனா எல்லாத்தையுமே பணத்தால வாங்கிட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்குல்ல. அது முடியாதுன்னு சொல்றாரு. மீட்கும் பொருளாக பணத்தை வச்சு மீட்க முடியாது, தன் ஆத்மாவை பணத்தால மீட்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லப்பட்டுகிறது. ஆனா அந்த உலகத்துல மனுஷன் அப்படி நினைக்கிறான், பணம் இருந்தா போதுங்கயா எதையும் சாதிச்சிடலான்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனா அப்படி உண்மையிலே அப்படி செய்ய முடியாது. இந்த உலகத்திலையும் ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனை பணத்தால் காக்க முடியாது, மறுமையிலையும் ஆத்துமாவை பணத்தினால காக்க முடியாது. பணம் ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிரும். எல்லா இடத்துலயும் பொருட்களை வாங்கலாம் ஒருவேளை, ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனோம்னா பணம் தோல்வி அடைஞ்சிரும்னு சொல்லி நம்ம வேதத்துல காண முடிகிறது. எல்லா இடத்துக்கும் பணம் ஒருபோதும் போக முடியாது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். கொரோனா காலங்கள்ல பாத்தீங்கன்னா, பணம் வச்சிருந்தவங்க எல்லாம் பணத்தினால பயனற்று போனவங்க உண்டு. வெளிநாட்டுல நான் அந்த டைம்ல ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவனுடைய ஃபேமிலியில ஒருத்தரை இழந்துட்டு அந்த பணங்களை கொண்டு ஹாஸ்பிட்டல கொடுத்தா காப்பாற்ற முடியல. பணங்களை தூக்கி அப்படி ஒரு வண்டியில இருந்து அட்டப்பட்டியா டாலர்ஸை அப்படியே தூக்கி எரிஞ்சான். இது இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி தெருவெல்லாம் அந்த பணமா கொட்டி கிடந்துச்சுது. அன்பானவர்களே, அப்போ பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போனதை நம்ம நேர்லையும் பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகுள்ள வசனங்களை நீங்க படிக்கும் போதும் இப்படிதான் இருக்குது. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வஸ்திரங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாக இருக்குது அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உலகத்துல ஞானிகளும் மறித்து போறாங்க, அஞ்ஞானிகளும் நிர்மூடர், எல்லாருக்கும் இந்த உலகத்துல நிரந்தரமான வாழ்க்கை இல்லை அப்படின்றத இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே ஒரு காலத்துல மனிதனுடைய வாழ்க்கையில நிரந்தரமற்ற உலகத்துல வாழ்றோம் அப்படின்றதையும் இந்த உலகத்துல சொல்லப்படுகிறது. பணம் பொருந்தியவனா இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழித்து போகும்போது ஒப்பாயிட்டார். பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் செல்வந்தன் சொல்லியிருக்கு, 10ஆம் வசனத்துல ஞானிகள் சொல்லியிருக்கு, 12ஆம் வசனத்துல பணம் புரிஞ்சியவன் சொல்லியிருக்கு.
20ஆம் வசனத்திலையும் கணம் புரிந்தவனா இருந்தும் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது மதிப்புள்ள மனுஷனா இருந்தாலும், அறிவுள்ள மனுஷனா இருந்தாலும், பணமுள்ள மனுஷனா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும் இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லைன்றதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் படிக்கும் போது அன்பானவர்களை, ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும், செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள், அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழித்தது. உலகம் நித்தியமானதே இல்லை அப்படின்றது மறந்துடக்கூடாது. ஆனா இந்த வசனங்களை நான் படிக்கும் போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு உண்மையை மட்டும் இங்க சங்கீதக்காரன் சொல்றத நம்ம வேதத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒண்ணு என்னன்னா, 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் தேவ பிள்ளைகளுக்கானது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகம் இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒண்ணு மறந்துடக்கூடாது. நம்ம என்னன்னா, தேவன் தன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். 16, ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே அப்படின்னு இந்த நேரத்துல ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியை வசனம் சொல்லுது. உலகம் நிரந்தரம் இல்ல, மனுஷன் நிரந்தரம் இல்ல, மனிதன் வைத்திருக்கிற பணமும் அறிவும் கனமும் நிரந்தரம் இல்ல. இந்த உலகம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது தீமைகளையும் முடிவையும் உண்டு பண்ணுது. ஆனா ஒண்ணு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரையே நம்பி இருக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, பாதாளத்துல அவன் ஆத்மா அழியாது. பாதாளத்தின் வல்லமைகளுக்கு ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆத்மாவை தேவனை தப்புவித்து நிச்சயமாக மீட்பார் அப்படின்ற ஒரு செய்தியை இங்க சொல்லியிருக்கு. அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்னு சொல்லியிருக்கு. ஆனா 16ஆம் வசனத்துல படிக்கும் போது, கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்வர்யவனாகி ஒரு மனுஷன் அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க நிறைய வசதி உள்ளவங்களா இருக்கக்கூடும், அவங்க பணம் நிறைய வச்சிருக்க கூடும், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்களா இருக்கக்கூடும். நீ அதை பார்த்து பயப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்ற. உண்மையிலே இது விசுவாசிகளை நம்ம ஆண்டவர் பக்கம் நெருங்குறதுக்கு இந்த வசனம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பாருங்க, நம்ம சில நேரத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பெருமைப்படுறதுக்கு வாய்ப்பு வரும்போது இந்த சங்கீதத்தெல்லாம் நம்ம படிச்சோம்னா, இல்ல என்னால ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம வந்துருவோம். இந்த சங்கீதத்தை படிக்கும் போது என்னால ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷன் உண்மையான ஒரு உயிர்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனங்கள்லாம் நமக்கு பயன்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காற்றை போல இருக்கிறோம், மேகத்தை போல இருக்கிறோம், புல்லை போல இருக்கிறோம். ஆனா நமக்கு இருக்கிற கொஞ்ச காலத்துல நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு நம்ம ஆத்மாவுக்காக வாழ வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உண்மையா வாழணும்பா, கர்த்தாவே, இந்த குறுகிய காலத்தை விட நித்தியமான ஒரு பெரிய வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் அவரோடு பரலோகத்துல நிரந்தரமா வாழ போறோம், மகிமையா வாழ போறோம். கொஞ்ச காலத்துக்காக நாம் அதிக பிரயாசப்படாம அதிக நாட்களுக்காக அதிக பிரயாசப்படுவோம். மனிதர்கள் பொதுவா நம்ம எல்லாருமே கொஞ்ச நாட்கள் வாழ போகிற ஆண்டவரோடு வாழ போற ஒரு நாட்களுக்காக நம்ம அதிகமா பிரயாசப்படல. அதுக்கு கொஞ்சம் தான், கொஞ்சம் ஜபம், கொஞ்சம் பைபிள் படிப்பு, கொஞ்சம் ஆலயம், கொஞ்சம் ஊழியம், ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. நிறைய பேரு கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துல கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்காங்க, உலகத்துல நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. உலகத்துல சேர்க்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா அது பூச்சியும் புழுவும் அரிக்கும்னு இயேசு சொல்லியிருக்காருல, அது ஒரு நாளும் நம்ம கூட வரப்போறது இல்லை. ஆனா என்னதான் சொன்னாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணல. நேரம் கிடைச்சா பரலோகத்துல சேர்த்து வைப்போம், ஆனா உலகத்துல நேரம் கிடைக்காட்டாலும் கடினமா உழைப்போம், ஓடி ஓடி உழைக்கிறோம், பணத்தை சேர்க்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நம்ம கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அழிஞ்சு போறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், அழியாத காரியத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணல, நேரம் கிடைச்சா சேமிச்சு வைக்கிறோம். ரொம்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, இந்த உலகம் பூச்சியும் துருவும் அழிச்சு போடும், நம்ம எதையும் கொண்டு போறது இல்ல. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம இதை ரொம்ப தெளிவாகவே வாசிக்கிறோம். 19 இருந்து 21 வரைக்கும் நமக்கு நேரம் இல்ல, நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, நித்தியத்துக்காக யுகா யுகமா அழிவே இல்லாம இயேசுவோடு வாழ்கிற, தேவனோடு வாழ்கிற ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு. ஆனா அங்க நம்ம ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறோமான்றது ஒரு கேள்வி இருக்கு. அன்பானவர்களே, நீங்க ஆண்டவருக்காக நீங்க எதை செய்றீங்களோ அதெல்லாம் பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படும். கர்த்தருடைய வருகை சமீபம், உலகமும் நிரந்தரம் கிடையாது. அதனால நமக்காக பூமிக்காக பிரயாசப்படுறதை விட தேவனுக்காகவும் நித்தியத்துக்காகவும் நம்ம அதிகமா பிரயாசப்படணும். பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு உங்களை அன்பா கேட்டுக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த 49ஆம் சங்கீதம் எங்க வாழ்வினுடைய ஒரு அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு.
ஆண்டவரே நாங்க அதை புரிந்து கொள்ளணும். எனக்கு செவி கொடுங்கள்னு சங்கீதக்காரன் கெஞ்சுகிறாரு. கர்த்தாவே உம்முடைய வசனத்துக்கு நாங்க செவி கொடுக்கிறோம். வருங்காலங்கள்ல நாங்க நித்தியத்திற்காக சேர்க்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த உலகத்துக்காக நாங்க உழைக்கணும், பாடுபடணும். அது ரொம்ப அவசியம். வாழணும்னா உழைக்கணும். ஆண்டவரே குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கவனிக்கணும். ஆண்டவரே பணம் அவசியமாவும் இருக்கு. அதே நேரத்துல ஆண்டவரே அழியாத ஒண்ணுக்காக நாங்க சேர்த்து வைக்கிறதுக்காக எங்களுக்கு அந்த வாஞ்சைகளையும் தாகத்தையும் கத்தர் கொடுங்கப்பா. ஆண்டவர் எங்கள் வாழ்வின் ஒரு பெரும் பகுதிக்காக நாங்க பாடுபடணும், உழைக்கணும். கத்தருக்காக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேமித்து வைக்க உதவி செய்யுங்க. நீர் வரும்போது நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வரும்போது எங்களுடைய பொக்கிஷம் வெறுமையாக இருந்து விடக்கூடாது என்றா ஆண்டவரே. இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பரலோக ராஜ்ய பொக்கிஷமும் அது நிறைஞ்சிருக்கணும். கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க. கர்த்தருக்காக ஏதாவது செய்ய சாதிக்க, ஆண்டவருக்காக ஏதாவது ஆண்டவரே இந்த உலகத்தில் செய்ய கிருபை செய்யும். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நாட்களில நாங்கள் உமக்காக காரியங்களை செய்ய கிருபை செய்யப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்துங்க. இன்னைக்கு இந்த ராத்திரியில ஒவ்வொருவருடைய நித்திரையும் ஆசீர்வதித்து காலையில் சுகமா எழுந்திருக்க பண்ணுங்க. வருகை இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசிகள் சுகமா இருப்பார்களாக. இன்னைக்கு சிலருக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுது, திருமணத்திற்கு வரன் தேவைப்படுது, குழந்தை தேவைப்படுது. ஆண்டவர் இம்மைக்கான ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிறவர் தான். கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. சுகவீனத்தினால் சிலர் சுகத்துக்காக ஏங்கி இருக்கிறாங்க. சரீர பலவீனம் ஆண்டவரை அவர்களை கவலை அடைய செய்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களை குணமாக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம்ப்பா. ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே தன் வியாதியினால் ஆண்டவரே கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.